உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பரபரப்பான நகரத்து சாலை, வேகமாக ஒரு கார் வருது, விலை உயர்ந்த கார், கோடிக்கணக்கான விலை மதிப்புள்ள கார். திடீர்னு பார்த்தீங்கன்னா ரெட் சிக்னல், டக்குன்னு பிரேக் போட்டு அந்த சிக்னலில் கரெக்டாக நிறுத்துகிறாங்க. எங்கிருந்தோ ஒரு பையன் ஓடி வரான், ஒரு 25 வயசு இருக்கும், கலைந்த தலை, அழுக்கு சட்டை, பாவப்பட்ட தோற்றம், ஏழ்மையின் மொத்த வடிவமே அவன் தான். ஓடி வந்தவுடனே டக்குன்னு தன்னுடைய கையில் இருக்க பாட்டிலில் கொஞ்சம் தண்ணியை தெளித்து ஒரு ப்ரஷ் மாதிரி வச்சுக்கோங்க, அந்த கண்ணாடி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த வண்டிக்குள்ளே இருக்கிறவர் ஒரு கம்பெனி எம்டி, கிட்டத்தட்ட அவன் வயசு தான் இருக்கும் அவருக்கும். அவருக்கு இது சுத்தமாக பிடிக்கல. இவ்வளோ விலை உயர்ந்த காரணம், அவனை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது, அருவறுப்பாக இருக்குது, அவன் தொடுறானே அப்படின்னு ஒரே சங்கடம் இருக்குது. ஆனால் அந்த சிக்னல் டைமுக்குள்ளே கரெக்டாக அவன் அந்த காரை தொடச்சி எல்லாம் பண்ணிவிட்டு இந்த பக்கமாக வரும்போது அவர் கண்ணாடி இறக்கி வேண்டாம் வெறுப்பா 2-3 சில்லறை காசை தூக்கி அப்படி ரோட்டில் போட்டு சலன்னு கிளம்பிடுவார். இது கிட்டத்தட்ட அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு நாள் அந்த கார் வருது, வேகமாக வருது, சிக்னலில் நிற்கிது, ஓடி வரான், கண்ணாடியை க்ளீன் பண்ணுறான். இந்த தடவை பின்பக்கமாக ஒட்டி நின்றுக்கிட்டு அவர் மடியில் ஒரு ஃபைல் இருக்குது, அதையே அவன் உத்து பார்க்குற மாதிரி பார்க்குறான். இவருக்கு எரிச்சலான எரிச்சல். இவன் கண்ணாடி துடைக்கிறதே பிடிக்கல, 2-3 காசை தூக்கி வேண்டாம் வெறுப்பா போடுறாரு. இவன் ஏன்னா ஃபைலில் பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி கண்ணாடி இறக்கி அந்த காசை போடுறாரு வழக்கம் போல். டக்குன்னு அதை பொறுக்கி அந்த காருக்குள்ளேயே அவன் போட்டு, உங்கள் ப்ளூ ஃபைலில் 3வது பக்கத்தில் கடைசியில் ஒரு தப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிடுக்கிடுன்னு போயிடுறான். இவர் கண்ணாடி ஏற்றிட்டு போயிடுறாரு. இவருக்கு ஏற்கனவே எரிச்சல். இவருக்கு என்ன டென்ஷன் அப்படின்னா, மறுநாள் காலையில் இவர் அந்த போர்டு மீட்டிங்கை சந்திக்கணும். ஆனால் கம்பெனி ரொம்ப மூழ்கிற நிலைமையில் இருக்குது, பயங்கரமாக நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. இனி எதிர்காலத்தில் ஓட்டுனா சுத்தமாக படுத்துரும், அநேகமாக இவருடைய அந்த எம்டி பொறுப்பு தூக்கிடுவாங்க, இவரை வெளியேற்றிடுவாங்கன்ற ஒரு குழப்பத்துலேயும் ஒரு கவலையிலையும் அவர் இருக்கார். இவரை மறுபடியும் வண்டி வேகமாக போயிடுச்சு. இவர் இதை பற்றி யோசிக்கல. திடீர்னு இவருக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆச்சு. சம்மந்தெல்லாம் வந்தான், கண்ணாடி துடைக்கிற பையன், அவன் எப்படி இதை சொல்கிறான் என்ன சொல்கிறான்ட்டு டக்குன்னு வண்டியை நிறுத்திட்டு அது என்னன்னு எடுத்து பார்க்குறாரு. அதிர்ச்சி அங்கே அவருக்கு ரெடியாக காத்துட்ருக்கு. அந்த கடைசி வரியில் தப்புன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அது ஒரு ஃபார்முலா வரக்கூடிய இடம். ஒரிஜினலில் கரெக்டான ஃபார்முலா வந்திருக்கு, எல்லாம் சரி பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாவை மட்டும் திருத்தியிருக்காங்க. அதுவும் அந்த ஐடிக்குள்ளே போய் அங்கே சம்பந்தப்பட்ட யாரோ தான் அந்த வேலையை செஞ்சுருக்காங்க, திருத்தியிருக்காங்க. இவர் அதை கண்டுபிடிச்சிட்டார், சொன்னதுனால கண்டுபிடிச்சிட்டார். பார்த்துட்டு ஆமாம் என்னமோ மாறுற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு டக்குன்னு அந்த வண்டியை அங்கேயே நிறுத்த சொல்லிட்டு இவர் வரார். அந்த சிக்னல்கிட்ட விசாரிக்கிறார். அந்த பையன் ஒருத்தன் கண்ணாடி துடைப்பானே அவனே இவனே அப்படின்ட்டு. அவன் அந்த கடைசியில் ஒரு பார்க் இருக்குங்க, அங்கே தான் படுத்திருப்பான், அநேகமாக போய் பாருங்க அப்படின்னு. அங்கே போனால் படுத்திருக்கான் ஒரு பெஞ்சில். அவங்ககிட்ட போய் தம்பி அப்படிங்கிற எந்திச்சு உட்காந்து பயப்படுறாங்க. ஐயோ என்னடா இது, இவர் வந்துட்டாரே, என்ன பண்ண வரும் ஏது பண்ண வரும். ஒன்றும் இல்லை, நீ அந்த தப்புன்னு ஒன்று சொன்னியே, அது என்ன, அது எப்படி தெரியும் உனக்கும் இந்த கம்பெனி ஃபைலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு மேலே 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 கேள்வி கேட்குறாரு. அப்போ தான் அவன் கசங்கு போன ஒரு ஐடி கார்டை காமிக்கிறான். அது இவரோட கம்பெனி ஐடி கார்டு. அதில் முதல்ல வேலை செஞ்சுருக்கான். இந்த பையன் அங்கே ஜூனியராக வேலை செய்யும்போது அக்கௌண்ட்ஸில் இருந்திருக்கான். இவனுடைய சீஃப் மேனேஜர் அக்கௌண்டன்ட் என்ன பண்ணுறாரு, நிறையா கையாடல் பண்ணுறாரு. அதையெல்லாம் கணக்கை மாற்றி 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 எழுதி எவ்வளோ கோல்மால் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்காரு. இப்போ அதனுடைய உச்சத்தில் நிற்கிது. அப்போ அந்த பையன் எல்லாம் சொல்ல இந்த விவரம் பூரா சொல்லிடுறான். சொன்ன உடனே அப்படியா அவரா அப்படின்னு பல்ல கடிக்கிறார். அப்போ இந்த பையன் சொல்கிறான், இந்த சமயத்தில் கோவப்படுறதுல அர்த்தம் இல்லை. நம்ம இப்போ 11th ஹவர்னு சொல்லக்கூடிய கடைசி நிமிஷத்தில் நிற்கிறோம். விடிய விடிய ஒர்க் பண்ணால் கூட காலையில் 10 மணிக்குள்ளே நம்ம அதை எப்படியாவது முடிச்சிடலாம், அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா போதுங்கிறான். ஏன்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னடா இப்படி ஒரு அழுக்கு பையனை கூட்டிகிட்டு வர. 10 நிமிஷத்தில் கெஸ்ட் ஹவுஸில் போய் இவருடைய உடைகள்லாம் கொடுத்து மிடுக்காக மாற்றி கொண்டு வராரு. அவனுக்கே அவனை அடையாளம் தெரியல. நம்மளா இப்படி இருக்கோம் அப்படின்னு பார்க்குறான். நேராக போகிறாங்க, எம்டியோட லேப்டாப்பை ஓப்பன் பண்ணுறாங்க. மண்டன்னு வேலை பார்க்குறான். விடிய விடிய வேலை பார்க்குறான். காஃபி டீ மட்டும் குடிச்சிட்டு அன்னைக்கு ராத்திரி பூரா சிவராத்திரி தான். காலையில் ஒரு 6-7 மணிக்குள்ளே சப்ஜாடாக கண்டுபிடிச்சிட்டான். ஸ்காட்லாண்ட் போலீஸ் மாதிரின்னு வைங்களேன்.
எம்டி எந்திரிக்கிறாரு. அவர் ஏதோ பெருசாக பேச போகிறாருன்னு எல்லாம் ஆவலாக பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவர் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார், எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, எனக்கு பதிலாக இந்த தம்பி அந்த ஆண்டறிக்கையை உங்களுக்கு சொல்லுவார். இந்த பையன் எந்திரிக்கிறான், எல்லாரையும் அப்படியே ஒரு லுக் விடுறான், கெத்தா, ரொம்ப கெத்தா அப்படியே ஒரு 2 நிமிஷம் பேசுகிறான் அந்த கம்பெனி பற்றி, அதை பற்றி, இதை பற்றி. நேராக அக்கௌண்டன்ட், அந்த சீஃப் மேனேஜர் இருக்கார் இல்லையா, ஃபினான்ஸ் மேனேஜர், அவர் அட்டாக் பண்ணுறான். நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இப்போ இன்னும் 2 பேருக்கு சேர்ந்து தெரிஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த உலகத்துக்கே தெரிய போகுது அப்படின்னு ஆரம்பிக்கிறான். இவர் வயிற்றில் லேசாக புளியை கரைக்குது. என்ன சொல்கிறான் இவன்? அப்புறம் அவன் சொல்ல சொல்ல அவன் இங்கே வேலை செஞ்சவங்கிறத அவர் கண்டுபிடிச்சிடாரு. புட்டு 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 வைக்கிறான். அந்த சீஃப் மேனேஜருக்கு மூஞ்சியில் ஆடலை. அவர் முள்ள எந்திரிச்சு எம்டி கிட்ட வராரு. ஐம் சாரி சார் அப்படின்றாரு. எம்ஜி மூஞ்சி அப்படி திருப்பிக்கிறாரு. கரெக்டாக போலீஸ் உள்ளே வருது. அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் பின் தர்மம் வெல்லும் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த வகையை சேர்ந்தது தான் இது. உங்களுடைய மேலான கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.